ஏய் 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 என்ன பண்ணிட்டு இருக்க நீ? I'm committed. நான் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ல இருக்கேன். நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். She is my life. ஏய் நீ இந்த மாதிரி இன்டென்ஷனோட தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பத்துல கட் பண்ணிருப்ப இல்லையா? This is so wrong. புரியுமா? அவ காட்டின அதே வீடியோ தான், பட் அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் ஃபுட்டேஜ் அதை மட்டும் இவ கட் பண்ணிட்டா. நடந்தது இதுதான். அவளுக்கு சாதகமான வீடியோ மட்டும் காட்டிட்டு என்ன தப்பானவன் ப்ரூவ் பண்ண நினைக்கிறா. ஜனாமா, இந்த உலகத்திலேயே என் அம்மாவுக்கு அப்புறம் பெருசா நினைக்கிறது என்னோட வர்ஷினியை தான். அவ மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அவளை தவிர நான் வேற யாரையும் லவ் பண்ணதில்லை. அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு இது வரைக்கும் நினைச்சதும் இல்லை, நினைக்க போறதும் இல்லை. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அது நடக்க கூடாதுன்னு இவன் சதி திட்டம் போட்டுட்டு இருக்கா. சொல்ல முடியாது, இது என் அப்பாவோட வேலையா கூட இருக்கலாம். அந்த ஆளே இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளவு அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல. என்ன சிபி, எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? எல்லாமே கடைசி நேரத்துல சொதப்பிருச்சு. என்ன சிபி, பிரபு எப்படி சரியா லிடியாவை அடிச்ச வீடியோ வச்சிருக்கா? எல்லாரும் நம்புற மாதிரியே அந்த வீடியோல எப்படி பேசிருக்கா? தமிழ், நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவன் ப்ரிப்பேர் ஆயிருக்கான். நீ லிடியாவை மீட் பண்ணது அவனுக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவன் லிடியாவை கடத்திருக்கான். அதான் அவ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொண்டு வருவா, அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் நல்லா யோசிச்சு வச்சிருக்கான். கிரிமினல் தமிழ், அவ கிரிமினல் தான் யோசிப்பான். ஆக்சுவலா அந்த ஒரு வீடியோ போதும் தமிழ். என் தங்கச்சி தான் நம்ப மாட்டா. அதான பிரச்சனையே. இப்படியா ஒருத்தனை முட்டாள்தனமா லவ் பண்ணுவா? ஆனா ஒண்ணு தமிழ், நீ இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருந்தேன்னு வை, என் தங்கச்சி மறுபடியும் சூசைட் பண்ண போயிருப்பா. என்னம்மா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சிபி. எதுக்குமா? இல்லடா, குறிஞ்சிநாதன் பையனு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம இந்த கல்யாணத்தை நடத்துறதே பெரிய விஷயம்.
ஆனா கல்யாணத்துல புது புது பிரச்சனையா வருது. அந்த பொண்ணு சொல்றது பொய்ன்னு மாப்பிள்ள நிரூபிச்சிட்டாரு. இருந்தாலும் என்னம்மா, அந்த பிரபு தப்பானவனு உண்மையா இருந்தாலுமே அதை நிரூபிக்க ஆதாரம் தாமா வேணும். அப்பதான் சபையில இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க. ஆமா, ஆதாரம் வேணும்டா. மா, நீங்க எல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாத்த முடியாதுமா. நம்மளோட பலவீனம் தான் அவனோட பலமே. என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, விடு. நீ தைரியமா இரு. தப்பா எதுவும் நடக்காது, சரியா? ஷோ. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன். உடனே இந்த பிரபு என்ன பண்ணான்னு தெரியுமாமா? என்ன அடிச்சு கொல்ல பார்த்தான். இத்தனை நாள் நான் கோமால இருந்தேன். இப்பதான் சரியாகி வந்தேன். டாக்டர் கூட வெளியில போக கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் நான் வந்திருக்கேன். யாரா நீ? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் புள்ளைய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சமந்தி, இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எதுக்கு இப்படி பேசுறாரு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. என் புள்ள எதுக்கு சமந்தி உங்க குடும்பத்தை அழிக்கணும்? அண்ணா, எத்தனை வருஷமா நீங்க எங்க ஃபேக்டரியில வேலை செய்றீங்க? 20 வருஷமா? 20 வருஷமா வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்க காட்டுற விசுவாசம் இதானா? யாருன்னு? யார் உங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்றது? அம்மா, யாரும் காசு கொடுக்கலமா. சத்தியமா சொல்றமா, இவன் நல்லவனே இல்லம்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்திருமா. உனக்கு இந்த வாழ்க்கை வேணாமா? பிரபு, ஏன் அமைதியா நிக்கிற? அவரும் உன்னை பணம் கிட்ட பிளாக்மெயில் பண்ணாரா என்ன? இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா நிரூபிக்க முடியல. ஆனா இவரு நிரூபிச்சிட்டாரு. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த மண்டபத்துல இருக்க கூடாது. தயவு செஞ்சு வெளியே போயிடு. இல்ல இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்.